வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆக்டிவ் எட்ஜ் அமேஸ்ஃபிட்லேருந்து ஒரு வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, 5000 ரூபாய்க்கு இப்போ வந்து அந்த மின்ட் கலர் மட்டும் அவைலபிளாக இருக்குது. மற்றபடி மீதி வேரியன்ட்ஸ் எல்லாம் மீதி கலர் வேரியன்ட்ஸ் வந்து அப்பப்போ ஸ்டாக் வரும்போது 7999க்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் திடீர்னு 6999க்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வாட்ச் வந்து ஒரு மினி டீரெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நான் ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் டீரெக்ஸ் 1 ப்ளஸ் டீரெக்ஸ் 2 இந்த ரெண்டுமே merge ஆன மாதிரியான ஒரு வாட்ச் அது ஃபீல் ஆகும். அண்ட் இதில் ஒரு சில லிமிடேஷன்ஸும் இருக்குது. அதே சமயம் இந்த பட்ஜெட்டுக்கு இப்போ 5Kக்கு வந்து மின்ட் கலர் யாராவது வாங்குறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் யார் இது இப்போ கன்சிடர் பண்ணலாம்? ஏன்னா டியூரபிலிட்டி ஆஸ்பெக்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்ச் ஃபார் 5Kனா கண்டிப்பாக நம்ம கண்ணை மூடிட்டு இதை தான் சொல்கிற மாதிரி இருக்கும். காம்படிஷனில் எவ்வளோ வாட்சஸ் இருந்தாலும் யாருமே கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு டிசைன் லாங்குவேஜில் ஒரு வாட்சை 5000க்கு கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட் அடிப்படையில் தான் நம்ம இப்போ அதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் கேட்குறாங்க நம்மகிட்ட, எப்படின்னா வாங்கலாமா, இப்போ இதை கன்சிடர் பண்ணலாமா, நல்ல வாட்ச் தானா, அதுவும் இந்த ப்ரைஸ்க்கு ஓகே தானா, நான் 7999 இருந்தாலும் பரவாயில்ல, நான் கருப்பு கலர் வாங்கலாமா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா. அதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போது. ஏன்னா இப்போ ராகவன் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ராகவன் கிட்ட இருந்து நமக்கு டேட்டா எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு அமேஸ்ஃபிட்டில் டீரெக்ஸ் 2 யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ டீரெக்ஸ் 2 ஒரு ப்ரீமியம் டயரில் உள்ள டிவைஸ். ஸோ அதுலேருந்து இப்போ ஆக்டிவ் எட்ஜுக்கு வரும்போது ரெண்டுமே லான்ச் ப்ரைஸ் அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 3000லேருந்து 4000 ரூபா வித்தியாசம் வருங்க. இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை வந்து இந்த டிவைஸ் ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் டீரெக்ஸ் கடைசி வரைக்கும் பெரிய அளவில் ப்ரைஸ் குறையல. பட் இது வந்து இப்போ நமக்கு இந்த மின்ட் கலர் 5000 ரூபாய் கிடைக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டீரெக்ஸ் 2 யூசர் ஒருத்தருக்கு இந்த எட்ஜ் எப்படி இருக்கு, ஏதாவது ஒரு எட்ஜ் நிஜமாவே கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? வணக்கம் ப்ரோ. வணக்கம். சூப்பரு. நல்லா பின்னாடி நம்ம சேஸ் டார்ட்டு. ஆமாம், பயங்கரமான ஆள் அவர். அவரை வச்சுட்டு நம்ம 300 கிலோமீட்டர்லாம் அசால்ட்டாக அடிச்சிருப்போம். ஆமாம். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் ஆக்டிவ் எட்ஜ் யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது? அதுவும் முக்கியமாக வந்து பேட்டரி லைஃபு இதெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடி நீங்கள் டீரெக்ஸ் 2 யூஸ் பண்ணனால அதோடையும் கம்பேர் பண்ணி நீங்கள் சொல்லுங்களேன் கொஞ்சம் டேட்டா. டீரெக்ஸ் 2ஓட கம்பேர் பண்ணையில் சைஸ் மட்டும் தான் ப்ரோ குறைஞ்சிருக்கு. மற்றபடி பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா அதோட எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரில. அக்யூரசி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்லீப்பில் பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ் 2 கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி தெரியுது. நேப் விஷயங்களில் டீரெக்ஸ் 2 வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒர்க் அவுட் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ரேட் நம்ம டீரெக்ஸ் 2ல பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஹார்ட் ரேட் வந்துட்டு பக்காவாக வேலை செய்யுது. நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கோர், அதுக்கப்புறம் இன்டோர் சைக்கிளிங் அந்த மாதிரி விஷயம் தான் ஃபஸ்ட் 6 டேஸும் பண்ணுவேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மண்டே பேட்ரி சார்ஜ் போடுறேன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஃப்ரைடே ஈவினிங் வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு 20% வரைக்கும் வந்து நிற்குது. ஓகே. ஸோ அப்போ 100லேருந்து 20 அப்போ 80% கன்சியூம் ஆகிறதுக்கு 5 நாள் ஆகுதுன்னு வைப்போம். அந்த 5 நாளில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா டெய்லி ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணுவோம். ஆமாம். அதை தவிர மீதி நேரம் நோட்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோமா? நான் இதை கிளாக் மோடில் போட்டுருவேன். ஓ, கிளாக் மோடில் போட்டுருவோம். ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் வந்துட்டு இது. ஆனால் இதில் டீரெக்ஸ் 2ல பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணாலே கிளாக் தெரியும். பட் இதில் நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் வந்துட்டு அந்த டைம் தெரியும். நான் கிளாக் மோடில் போட்டுருவோம், யூஸ் பண்ண மாட்டேன். இதில் என்ன ஹைலைட்னா டீரெக்ஸ் 2 உங்களுக்கு வந்து அமோலடு, இதானா எல்சிடி தான். ஆமாம். ஸோ இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் மிஸ் ஆகும். ஆமாம். இருந்தாலும் டியூரபிலிட்டி ஆஸ்பெக்டில் உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது? இல்லை, டியூரபிலிட்டி ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அமேஸ்ஃபிட் ஃபியூச்சரில் கன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்டாப் அவைலபிலிட்டி கொஞ்சம் கஸ்டமைஸாக ஏதாவது வெப்சைட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்மளே மாட்டிக்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டை வச்சுருந்தாங்க. என்னென்னா என்கிட்டயும் பழைய டீரெக்ஸ் இருக்குது, ஆனால் ஸ்ட்ராப்பை தேடி அலைய வேண்டியதாக இருக்குது, அஃபிஷியல் அவுட்லெட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் நல்ல பாயிண்ட் தான். ஓகே. அவுட்டோர் விசிபிலிட்டி எப்படி இருக்குது? எல்சிடி பேனலு அவுட்டோர் விசிபிலிட்டி எப்படி இருக்குது? எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. பக்காவாக தான் இருக்குது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிறதுனால மேபி அவுட்டோரில் வந்துட்டு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவுமே நான் பெருசாக அவுட்டோரில் சைக்கிளிங் நம்ம தான் இப்போ ரீசெண்டாக இது எடுத்துகிட்டு நம்ம 100 கிலோமீட்டர்ஸ் போயிருந்தோம். ஸோ பெருசாக ஒன்றும் எனக்கு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் ஒரு டவுன் கிரேட் இருக்குது. ஏன்னா அதுக்கு இந்த பேனல் டிஸ்பிளேக்கும் பட் ஆனால் ஓகே, சாட்டிஸ்ஃபைடு தான். ஓகே. ஸோ எனக்கு இன்னொன்று முக்கியமாக என்ன தெரியணும்னா ப்ரோ, இப்போ அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்னு பார்க்கும்போது மெட்டல் இருந்தது. பட் இது டீரெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மாதிரி. ஸோ இதனால் உங்களுக்கு ஏதாவது அட்வான்டேஜா இல்லாட்டி டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி? இல்லை, நான் கண்ணாப்பினான்னு கீழே போடுவேன், செவத்தில் இடிப்பேன், அந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அதனாலே நான் டிஸ்பிளேக்கு வந்துட்டு இந்த டெம்பர் மாதிரி ஒன்று ஒட்டி வச்சுருக்கேன். பட் மெட்டல் பிளாஸ்டிக்கு பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. நீங்கள் வந்துட்டு டே டு டே யூசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போத்துமே சேமாக தான் இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும், இது கொஞ்சம் பிளாஸ்டிக் கலந்து இருக்கிறதுனால வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஆனால் பெருசாக நான் அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறதில்ல. பட்டன்ஸ்லாம் எப்படி இருக்குது? அதை விட இதில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஏன்னா அதில் ஆக்சுவலாக மெட்டல் பட்டன் மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஓகே, ஃபைன். ஸோ அதுவும் ஒரு டேட்டா தான். இதை தவிர
இப்போ நார்மலாக நம்ம இந்த ஜிபிஎஸ் லொக்கேட்டிங் டைம்னு ஒன்று சொல்லுவோம். நார்மலாக அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது எவ்வளோ குயிக்காக வந்து ஜிபிஎஸ் லொக்கேட் ஆகுதுன்னு. ஸோ அது எப்படி இருக்கு? ஜிபிஎஸ் லொகேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சேட்டலைட் என்னமோ இருக்குன்ற ஆமாம், டியூல் பேண்ட் சேட்டலைட். இதுலேயும் என்ன இருக்குன்னு தெரியல, பட் ஆனால் குயிக்காக இதாகிடுது. ஆனால் இதுவும் லாக் ஆகிடுது. இந்த பிரிட்ஜுக்கு கீழே போகும்போது ஏதாவது பஞ்சாயத்து அந்த மாதிரி? அதனால அது ஃபர்ஸ்ட் டிரெக்ஸ்ல இருந்துச்சு, டிரெக்ஸ் 1ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ இதில் ஆப் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது, ஏன்னா இவங்க வந்து ஆக்டிவிட்டி ட்ராக்கர் தான் பண்ணுறாங்க, சொல்லப்போனால் ஹைப்ரிட் வாட்ச்னு கூட சொல்லிடலாமே தவிர இது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கேட்டகரிக்குள்ளே கொண்டே போக முடியாது. ஆமாம். ஒரு ஹைப்ரிட் வாட்சா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா? நான் இது டிரெக்ஸ் 2 ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணி வாட்டர் ரிமைண்டர் ஆப் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கேம்ஸ்லாம் 2-3 இருக்குது. சும்மா இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருந்தேன். ஒரு பேசிக் லெவலில் தான் இருக்கு. அதனால் நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். தண்ணி குடிக்கிற சும்மா ரிமைண்டர் மாதிரி போட்டு சுற்றின்னு இருப்பேன் அப்பப்போ. ஓகே, எனக்கு ஆனால் ஒரு கேள்வி இருக்குது. நீங்களும் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணியிருக்கீங்க. கேலக்ஸி வாட்ச் ஞாபகம் இருக்கா? ஆமாம். ஸோ எல்லாருமே நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம கம்யூனிட்டியில் இருக்க எல்லா குடும்பத்தினரும் கேலக்ஸி வாட்ச் வந்து நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் வரும்போது நிறைய பேர் வாங்கினாங்க. அஸ்வத் கூட வாட்ச் 4 வாங்கினா, ஆனால் வாட்ச் 4 கிளாஸுக்கு வாங்கினவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஸ்மார்ட் வாட்ச்ல இருந்து அமேஸ்ஃபிட்டை ஒப்பிட்டு பார்த்தா எப்படி ஃபீல் ஆகுது? இல்லை, இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. எனக்கு என்னுடைய ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேறு ஆக்டிவிட்டிக்கு மட்டும் தான் ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி ஆக்டிவிட்டிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படின்ற பட்சத்தில் அதுவும் இதுவும் பெருசாக நம்ம ஒப்பிட முடியாது. அது நம்ம சும்மா நோட்டிஃபிகேஷன் வருது, நம்ம கால்ஸ் ரிப்ளை பண்ணுறது, அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்போம். இதில் அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறீங்களா, ஸ்டெப்ஸு ப்ளஸ் ஸ்லீப் மானிட்டர் பண்ணுறோமா, அந்தளவுக்கு தான் நான் இதை பார்க்குறேன். நான் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களா ப்ரோ? இல்லை, அதெல்லாம் ஆஃப் பண்ணி தான். நான் வாட்ச்லேருந்தே அதெல்லாம் நான் இது யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆப்பிள் வாட்ச் காலத்துலேருந்து அதெல்லாம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஓகே. சரி, இப்போ நல்ல ஒரு லீடு கொடுத்துருக்கீங்க. ஆப்பிள் வாட்சையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது? மோட்டிவேஷன் ஆஸ்பெக்ட் தான் ஆப்பிளில் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபேக்டராக நான் பார்க்குறேன். அவார்டு கொடுக்கறது. ஸோ நம்மளோட லிமிட்டை புஷ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் வாட்ச் தான். பெருசாக எந்த வாட்சும் யூஸ் பண்ணதில்லை. ஆப்பிளுக்கு அப்படின்னு சைட்டாக டிரெக்ஸ் தான். அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷன்ஸ் ஃபேக்டரில் நம்ம பவுண்டரிஸை புஷ் பண்ணுறதுல ஆப்பிள் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு டாப்பில் தான் இருக்காப்புல. சூப்பர். சரி ப்ரோ, வாட்சோட யூஐ பற்றி நம்ம ஒரு பக்கம் பேசியிருக்கோம். இருந்தாலும் நம்ம க்ளோஸ் அப் ஷாட்ஸ் ஒரு சிலது மக்களுக்காக காட்டலாம். ஆப் எப்படி இருக்குது ஜெப் ஆப்பு? தயவு செஞ்சு அந்த பாய் ஸ்கோர் வந்துட்டு கொஞ்சம் கொடுத்துருங்க. ஸோ ஜெப்போடைய யாரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த விட்ஜெட்டு மட்டும் நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீனில் வைக்கிற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அச்சு தம்சம். மற்றபடி நான் ஐஓஎஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன், இதுலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்துட்டு இந்த ஜெப் ஆப்பு. ஆனால் அதுக்குன்னு ஆண்ட்ராய்டில் நல்லா இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் வந்துட்டு சில அந்த விட்ஜெட் மேட்ரு, அதுக்கப்புறம் வந்து யூஐ ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஐஓஎஸில் கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பெட்டர் பண்ணால் நல்லா இருக்கும்ல? ஓகே, சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா வாட்சோட யூஐ ப்ளஸ் ஆப்போட யூஐ எப்படி இருக்குது, என்ன மாதிரியான டேட்டா காட்டுதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுதான் அமேஸ்ஃபிட்டுடைய ஜெப் ஆப். கேன்சல். இதான் நம்ம ஓவர்வியூ. நம்ம எவ்வளோ ஸ்டெப் நடந்துக்கணும் அதெல்லாம் காட்டுது. ஸ்லீப் வந்து கொஞ்சம் வாட்ச் கை அலர்ஜியாக இருக்கிறதுனால வாட்ச் கையில் கட்டுறதில்ல. ரைட்டு. ஆனால் ஒரு விஷயம் உறுதி ப்ரோ, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த வாட்ச் மாட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்குமான கேள்விக்குறி தான். ஸோ இதான் வந்துட்டு ஸ்லீப் டேட்டா மந்த் வைஸ். ஓகே ப்ரோ, இது ஸ்லீப் டேட்டா. அப்படியே பேக் வாங்க, ஒர்க் அவுட் டேட்டா போவோம். அந்த 100 கிலோமீட்டர்ஸ் ரைடோட டேட்டாவை காட்டுங்க. ஆமாம், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஒர்க் அவுட் டேட்டா. ஸோ நம்ம டெய்லி ஒர்க் அவுட் போகிறது எல்லாமே இருக்குது. இதாக இருக்குது. ஓகே, 100 போட்டாங்கய்யா. நம்ம ஆனால் அன்றைக்கி எங்கெல்லாமோ போயிட்டோம் ப்ரோ. எங்கெல்லாமோ போயிட்டு பக்காவாக நம்ம இது பண்ணிட்டு வரோம். இதில் போயிட்டு மாற்றலாம். ஸோ ஆவரேஜ் ஸ்பேஸு என்ன இது பண்ணியிருக்கோம். போஸ்ட் ஒர்க் அவுட் ஹார்ட் ரேட்லாம் காட்டுது. ஆமாம், அதெல்லாம் காட்டுது. ட்ரைனிங் எஃபெக்ட் எப்படி இருக்குது, எத்தனை கிலோமீட்டர்ஸ், என்னென்ன 1லேருந்து 100 வரைக்கும், 110 வரைக்கும் என்ன பேஸில் போயிருக்கீங்க அதெல்லாம் காட்டுது. ஓகே, அதெல்லாம் காட்டுது. அதாவது இன்னொரு மேட்டரில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் லோடு நமக்கு தெரியும். வீக்லி ரிப்போர்ட் ஒன்று எடுத்துன்னு இருக்கான். ஸோ நீங்கள் என்ன இதில் இது பண்ணுறீங்க, ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் மந்த் வைஸ் போயிட்டீங்கன்னா இது வந்துட்டு ஜூனில் காட்டுது. ஜூனில் நம்ம 1 இது வரைக்கும் எவ்வளோ நாள் போயிருக்கோம் அது மாதிரி அப்படின்ட்டு. இதே நீங்கள் வந்துட்டு மந்த் வைஸ் போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ மந்த் வைஸ் போயிட்டு ஜானுக்கு போயிட்டீங்கன்னா நம்ம ஜானில் ரொம்ப ஓவரா ஓட்டியிருப்போம். நம்ம ஃபிட்னஸ் ரிப்போர்ட் எல்லாம் காட்டுது. சைக்கிளிங் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஓகே, இது அப்படியே இப்போ நம்ம 2025க்கு போவோம் பாருங்க. 1500 கிலோமீட்டர் நம்ம சைக்கிளிங்கே பண்ணியிருக்கோம்.
எஸ் ஃபாஸ்டஸ்ட் 56 ட்ரெண்ட் இருக்குது. ஸோ என்ன மாதிரி நீங்கள் இது பண்ணுறீங்க, எப்படி ஏறுது ட்ரெண்டு அப்படின்லாம் காட்டுது. ஆவரேஜ் பேஸ் என்ன, இதெல்லாம் புதுசாக இருக்குது, நான் பார்த்ததில்ல. இதெல்லாம் புதுசாக இருக்குது. அப்படியே வாட்சோட பிளேஸ்க்கு போங்க ப்ரோ. இதில் போனால் இப்போ வாட்ச் ஃபேஸஸ், ஆனால் ஓரளவுக்கு வாட்ச் ஃபேஸ் அவைலபிளாக இருக்குது. அது பார்த்தீங்களா? அவைலபிளாக இருக்குது. ஆனால் சில வாட்ச் ஃபேஸ்லாம் பேட்டரி ரொம்ப ட்ரெயின் ஆகுது. ஸோ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வச்சோம்னா இதெல்லாம் வச்சோம்னா இதாகுது, வாட்ச் ஃபேஸ் வந்துட்டு பயங்கரமாக பிரச்சனையாகுது. அதான் ட்ரெயின் பண்ணி விடுது பேட்டரியை. புதுசாக இருக்குது, நான் செக் பண்ணல அதெல்லாம். ஆனால் ஓகே. ஆனால் நான் ப்ரிஃபரபுளாக வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த இது தான் வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பிக்ஸில் வச்சுருக்க மாதிரி அதான் வச்சுருக்கேன். ஏன்னா பெருசாக ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. சரி, ட்ரைனிங் நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்பில் மெம்பர்ஷிப்னு ஏதோ வச்சுருக்கிறான். அதெல்லாம் யூஸ் பார்க்கறது இல்லை. அதெல்லாம் வெதரு, அலாரம், வேர்ல்ட் கிளாக்கு, அலாரமாக ஆல்ரெடி இருக்குன்றதுனால பாருங்க இவ்வளோ வச்சுருக்கோம். அலாரம். ஆமாம், மனசாட்சியே இல்லை போலயே. ஆமாம், எல்லாம் வச்சுருக்கோம். ஃபைண்ட் டிவைஸாக ஃபைண்ட் ஆகும். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஜென்ரல் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. சிஸ்டம் அப்டேட்டு இல்லை, கரெக்டாக இதில் தான் இருக்குது, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஒர்க் அவுட் அதே தான், பெருசாக ஒன்றும். அந்த சில ரெக்கார்ட்ஸு என்ன ட்ரைனிங் ரெக்கார்ட்ஸு, ஃபாஸ்டஸ்ட் நம்ம அந்த ரன்னிங் போகிறதுனால நம்ம 21 கிலோமீட்டர்ஸ் நம்ம பண்ணோம். அப்போ என்ன இதில் பண்ணியிருக்கீங்க, மேக்ஸிமம் இது பண்ணியிருக்கேன்ட்டு. சைக்கிளிங் நம்ம 229 நம்ம போனது, அந்த இதான் இருக்குது. மேக்ஸிமம் எலிவேஷன் என்ன பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் காட்டுது. கிளைம்பிங் நம்ம அந்த வெள்ளையங்கிரி போனது கிளைம்பிங்கு அது காட்டுது. மற்றபடி ஸ்விம் நான் பண்ணதில்லை. ஸோ அதனால் பரவாயில்ல. ஆனால் டேட்டா வந்து ப்ரெசன்டேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் கொஞ்சம் ஒரு சிலர் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னாங்க. ஆமாம், ஏன்னா இப்படி வரிசையாக அடுக்கி வச்சிருந்த விதம். ஆமாம், அது வேணா நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி மாற்றிக்கலாம் நமக்கு தேவையான மாதிரி. ஆமாம், ரைட்டு. ஆக மொத்தம் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் தான் மெயின். ஸ்லீப் ட்ராக்கிங்கு பேசிக்காக ஒர்க் அவுட்டுக்கு எனக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு ட்ராக்கர் அப்படின்னா தாராளமாக அமேஸ்ஃபிட்டோட ஆக்டிவ் எட்ஜ் கன்சிடர் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்டிவே 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் இதெல்லாம் பேச முடியும், அமௌலோட ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் வைக்க முடியும். பட் அதுலேயும் உங்களுக்கு வந்து ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது. இதுலேயும் ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது. ஆனால் இது எல்சிடி, பட் இது ரகட். ஸோ உங்களுக்கு ரகட் வேணுமா, இல்லாட்டி வந்து ரகட்லாம் எனக்கு வேணாம் ப்ரோ, ஃபோன் கால் பேசுறது ஒரு அவசியமான விஷயமா நான் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து வெறும் ஆக்டிவ் போகணும். அப்படியும் இல்லை, நான் 10,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு வந்து பட்ஜெட் ஃபீல் ஆகுது அப்படின்னா ஆக்டிவ் 2 மாதிரியான வாட்சுக்கும் போகலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அமேஸ்ஃபிட் தரப்புலையும் இருக்குது. அதே சமயம் நீங்கள் வந்து வேறு என்ன ட்ரை பண்ணலான்னா, சாம்சங்கோட வாட்ச் திடீர்னு பார்த்தா இப்போது வாட்ச் 6 இதெல்லாம் திடீர்னு ஆஃபரில் வருது. அண்டர் 15K பார்க்க முடியுது. அதே மாதிரி கூகுளோட பிக்சல் வாட்சும் இருக்குது. பிக்சல் வாட்ச் வந்து 15,000 கீழே வந்து வாட்ச் 2 வந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு சிலருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் வந்ததுக்கப்புறமா வியர் ஓஎஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஒரு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட்ஸாக இருக்குது. சரிங்க. ஸோ ஆக மொத்தம் வாட்ச் வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறது வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுது. ஃபோனும் அப்படி தான் வேலை செய்ய போகுது. இருந்தாலும் வாட்ச் வந்து எப்பயுமே நம்ம ஈஸி டு கேரி அரௌண்டாக இருக்குது. அதே சமயம் கொஞ்சம் வைட்டல் ஸ்கோர்ஸ், அதாவது நம்ம முக்கியமாக அந்த ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களுக்கு வந்து உதவியாக இருக்கிறனால தான் வாட்ச் மேலே எனக்கு தனி மரியாதை எப்பயுமே உண்டு. ரைட்டு. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.